வணக்கம். பிஜேபி மற்றும் தேர்தல் ஆணையத்தின் ஓட் சோரி ஃபேக்டரி. செப்டம்பர் 18 ராகுல் காந்தி இதை பற்றின ஆதாரபூர்வமான ஒரு பிசியை நடத்தினார், பிரஸ் கான்ஃபரன்ஸ். இதில் ஏராளமான குற்றச்சாட்டு. அதில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு, கியானேஷ் குமார், த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், குற்றவாளிகளை, ஓட்டு திருடர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார், ப்ரொடெக்ஷன் கொடுத்து வருகிறார். அவருக்கு நன்றாகவே தெரியும் யார் இந்த ஓட்டை திருடினார்கள் என்று. இந்த செய்தி வெளிவந்ததற்கு பின்பு ஏராளமான நபர்கள், முக்கியமாக பிஜேபியை சார்ந்த நபர்கள், டிஃபென்சிவ் மோடில் வெளிவந்தார்கள். தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுவதற்கான இந்த முயற்சி, தேர்தல் ஆணையத்தை பற்றி எந்த அளவில் பிஜேபி பதற்றத்தில் பிரஸ் மீட் மீது பிரஸ் மீட் எடுத்து வைத்ததோ அதிலிருந்தே தெரிய வந்தது இந்த ஓட் சோரிக்கான லாபம் எங்கே போய் சேர்கிறது என்று. 80 ரூபாயில் உங்களால் என்ன வாங்க முடியும்? 2 பேர் டீ கடைக்கு போய் 2 டீ, 2 வடை, 2 பஜ்ஜி சாப்பிட்டாலே போதும். அல்ல, 80 ரூபாய் கொடுத்தீர்கள்னா ஒரு 2 லிட்டர் பால் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். அது கூட வாங்க முடியாது. 80 ரூபாயில் ஒரு இடத்திற்கு போயிட்டு கூட திரும்பி வர முடியாது, அந்த அளவில் விலைவாசி இருக்கிறது. பெட்ரோல் போட முடியுமானா ஒரு லிட்டர் பெட்ரோல் கூட அந்த 80 ரூபாயில் போட முடியாது. ஆனால் இந்த 80 ரூபாயை வைத்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை அழிக்கலாம், ஒரு நபருடைய ஓட்டை திருடலாம், ஒரு நபருடைய ஓட்டுரிமையை பறிக்கலாம். இதுதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆனந்த் டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. இதை எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம், இந்த கனெக்ஷனை எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார்கள். 6018 ஓட்டர்கள், அவர்களுடைய பெயரை நீக்கக்கூடிய முயற்சி. இட் வாஸ் an attempt to delete 6018 voters from the Aland constituency. 2023 ஆண்டு நடந்த அசம்பிளி எலெக்ஷனும் போது இந்த முயற்சி நடந்தது. அதைத்தான் ராகுல் காந்தி தன்னுடைய பிரஸ் மீட்டில் எடுத்து வைத்தார். அதற்கான விளக்கத்தை மிகவும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் இந்த ஓட்டை திருடிய நபர்கள் யார்? அதுவும் இப்போ வெளிவந்து விட்டது. யாரை கியானேஷ் குமார் அவர்கள் காப்பாற்றி பார்த்தார். பிஜேபியை சார்ந்த 4 முறை எம்எல்ஏவாக இருந்த பிஜேபியின் இதே ஆனந்த் கான்ஸ்டிட்யூன்சியிலிருந்து தோற்று போன ஒரு எம்எல்ஏ, அவருடைய மகன்கள் செய்த சதிதான் இந்த ஓட்டு திருட்டு. இந்த ஓட்டு திருட்டுக்கான அனைத்து விஷயத்தையும் நேற்று நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை அதற்கான இன்னும் ஆழமான மற்ற டீட்டெயில்ஸ்களும் வெளிவந்திருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இது போன்ற ஆய்வை நடத்துவதற்கு, இது போன்ற வீடியோக்களை கிரியேட் செய்வதற்கு ஏராளமான நபர்கள், ஏராளமான மணி நேரம் செலவாகிறது. ஆனால் அதற்கு எதிராக எங்களுடைய உண்மைகளை முடக்குவதற்கான முயற்சியில் ஒரு சில அமைப்புகளை இறக்கிவிட்டிருக்கிறார்கள். அதனால் எங்களுடைய வீடியோக்கள் 1000, 2000 அல்ல 10,000 தாண்டுவதல்ல. இதனால் பொருளாதார ரீதியாக எங்களால் இது போன்ற அமைப்புகளை நடத்த முடியவில்லை, இது போன்ற ஆய்வுகளை நடத்த முடியவில்லை. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய 2 அல்ல 3 விஷயங்கள். ஒன்று, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே கீழே கமெண்டில் உங்களோட கருத்துக்களை எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக் அண்ட் ஷேர் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களோட டிவி ஸ்க்ரீனில் ஒரு ஸ்கேனர் கோடை பார்க்கிறீர்கள். உங்களால் முடிந்த உதவியை இது போன்ற இண்டிபெண்டன்ட் சேனல்களுக்கு நீங்கள் செய்ய நினைத்தீர்கள்னா இதை நீங்கள் செய்யலாம். ராகுல் காந்தியுடைய அந்த பிரஸ் மீட், அவர் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு நேரடியாக கியானேஷ் குமார் இந்த ஓட்டை திருடக்கூடிய நபர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார் என்று. 2023 ஆண்டு இது எதிர்பாராத முறையில் பிடிபட்டது, எஃப்ஐஆரும் போடப்பட்டது. 2023 ஆண்டிலிருந்தே எந்த விதமான உதவியும், எந்த விதமான சப்போர்ட்டையும் தேர்தல் ஆணையம் செய்யவில்லை. தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு இது. ஒரு இடத்துல 6018 ஓட்டுகளை திருடுவதற்கான முயற்சியே நடந்திருந்தால் கூட எந்த இடத்துல அந்த முயற்சி நடந்தது, எப்படி அந்த நபர்கள் அதை செய்தார்கள், எந்த ஐபி அட்ரஸில் இந்த வேலை நடந்தது, அனைத்தையுமே தேர்தல் ஆணையம் பார்த்திருக்க வேண்டும். காங்கிரஸ் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கக்கூடாது, அல்ல மற்ற கட்சிகள் செய்யக்கூடாது. இது தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பாக இல்லையா? சரி, ஒரு எஸ்ஐடி போடப்பட்டது, எஃப்ஐஆர் எழுதியிருக்கிறார்கள், போலீஸார்கள் உங்களிடம் இருந்த அந்த
எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் டேட்டாக்களை கேட்கும்போது கூட நீங்கள் எந்த விதமான பதிலும் கொடுக்காமல் யாரை காப்பாற்ற பார்த்தீர்கள் என்கிற அந்த கேள்வியை ராகுல் காந்தி கேட்ட பின்பு கூட எந்த விதமான பதிலும் தேர்தல் ஆணையம் சார்பாக வரவில்லை. ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார்கள். ராகுல் காந்தியுடைய அலிகேஷன் பேஸ்லெஸ், ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தான் இது. இப்போ எஸ்ஐடி, கர்நாடகா எஸ்ஐடி, ராகுல் காந்தியுடைய ப்ரெஸ் மீட் முடிஞ்சு ஒரு மாதம் ஆகியிருக்கு. இந்த ஒரு மாதத்தில் எஸ்ஐடி என்ன கண்டுபிடித்தது? எஸ்ஐடி ஒரு டீமை ஃபார்ம் செய்து அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேஷனை நடத்தும்போது ஒரு சில இடங்களை ஜீரோ செய்திருக்கிறார்கள். அதாவது எந்த ஐபி அட்ரஸ் வழியாக, எந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வழியாக இந்த ஃபார்ம்ஸ்களை நிரப்பினார்களோ அதை ஜீரோ செய்திருக்கிறார்கள். அப்போ தான் தெரிகிறது ஒரு டேட்டா சென்டர், அதாவது டேட்டா ஆப்ரேட்டர்ஸ், டைப் அடிக்கக்கூடிய ஒரு டீம், அவர்களை சுபாஷ் கட்டாதார் என்கிற இந்த முன்னாள் எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ, இவருடைய 2 மகன்கள் ஹர்ஷானந்தா மற்றும் சந்தோஷ், இந்த 2 நபர்களும் ஒரு டீமை கண்டுபிடித்திருக்கிறார்கள், டேட்டா ஆப்ரேட்டர்ஸ். இந்த டேட்டா ஆப்ரேட்டர்ஸ்களுக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. யார் மூலியமாக? சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மல்லிகார்ஜுன் மஹந்த் கவுல் வழியாக இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பொறுப்பு என்னன்னா, ஃபார்ம் 7 என்பதை நிரப்பி எத்தனை நபர்களுடைய பெயரை நீக்க முடியுமோ நீக்குங்கள், ஒரு பெயரை நீக்குவதற்கு 80 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் என்று. இந்த டீலை கையில் எடுத்து நடத்திய நபர்கள் 2 பேர். லோக்கல் ரெசிடெண்ட்டான முகமது அஷ்ஃபாக், இந்த நபர் தான் இந்த டேட்டா சென்டருடைய உரிமையாளர். இவருடைய இன்னொரு அசோசியேட்டான முகமது அக்ரம், இவர்கள் மட்டுமல்ல, இந்த டேட்டா சென்டரில் வேலை பார்த்த மற்ற டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ். டேட்டா என்ட்ரி இந்த வேலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு பேஜருக்கு இவ்வளோ ரூபாய் கிடைக்கும் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு பக்கத்துக்கு ஒரு 3 ரூபா 4 ரூபா அப்படி தான் இருக்கும். ஸோ அவர்களுக்கு 80 ரூபா கிடைக்கிறது. அந்த 80 ரூபா ஒரு ஃபார்மை நிரப்புவதற்காக. அந்த ஃபார்மை நிரப்பி நீங்கள் சப்மிட் செய்யணும். அப்போ எப்படி இந்த நபர்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டுக்கான அந்த ஆக்சஸ் கிடைத்தது, எப்படி அந்த டேட்டா கிடைத்தது, இது எல்லாமே கேள்வி. பட் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக பார்த்தீர்கள்னா யாருடைய பேரும் நீக்கப்படவில்லை. இது ஒரு முயற்சி மற்றும் தான், ஒரு அட்டெம்ப்ட் மற்றும் தான். அப்போ அந்த அட்டெம்ப்ட் நடக்கும்போதே இந்த விஷயம் தேர்தல் ஆணையத்திற்கும் தெரிந்திருக்கிறது, போலீஸாருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. இந்த நபரை பிடித்திருக்கிறார்கள். முகமது அஷ்ஃபாக்குடன் ஒரு இன்கொயரி நடந்திருக்கிறது. ஆனால் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. முகமது அஷ்ஃபாக் தன்னுடைய மொபைல் ஃபோன், லேப்டாப் எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார். துபாயில் இருக்கிறாப்புல. இப்போ துபாயில் இருந்து கொண்டே முகமது அஷ்ஃபாக் இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரம் மற்ற நபர்களிடம் இன்டர்நெட் ஃபோன் வழியாக பேசியிருக்கிறார். அங்கே இருந்து கொண்டே இந்த ஒட்டுமொத்த டெலிஷன் ப்ராசஸ் நடந்திருக்கிறது. வெளிவந்த ஒரே ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கான 6018 இந்தியா முழுவதும், கர்நாடகா முழுவதும் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இது ஒரு மிகப்பெரிய ப்ரொபகேண்டாவாக இவர்கள் செய்திருக்கிறார்கள். பிடிபட்டது 6018, டெலீட் செய்யப்பட்ட எண்ணிக்கை, ஆட் செய்யப்பட்ட எண்ணிக்கை, பிடிபடாத எண்ணிக்கை ஏராளம். இதை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா, அக்டோபர் 17ஆம் தேதி எஸ்ஐடி சுபாஷ் கட்டாதார் அவருடைய வீட்டில் ஒரு ரெய்டை போட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பே நீங்கள் பார்த்தீர்கள்னா முகமது அஷ்ஃபாக், அக்தர் மற்ற நபர்கள் வீட்டுகளில் அந்த ரெய்டை போட்டதுக்கு பின்புதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். சுபாஷ் கட்டாதாருடைய வீட்டில் ரெய்டு போட்டு பார்க்கும்போது ஹர்ஷானந்தா மற்றும் சந்தோஷ், அவருடைய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மல்லிகார்ஜுன் மஹந்தை விசாரித்து பார்க்கும்போது அவர்கள் மழுப்பி இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல தான் அந்த ஐபி அட்ரஸ், அந்த இடத்திலிருந்து ஆப்ரேட் செய்வதற்காக அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த லேப்டாப்ஸ் எல்லாமே கைப்பற்றியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 லேப்டாப்ஸ் கைப்பற்றியிருக்கிறார்கள். பணம் பரிமாற்றம் இது எவ்வளோ? 80 ரூபாய் ஒரு ஓட்டுருக்கு. 6018 ஓட்டுகளை டெலீட் செய்வதற்கான இந்த ப்ராஜெக்ட். இதற்காக இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை 4,81,440. அவ்வளோதான். வெறும் ஒரு 4-5 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா போதும், ஒரு 6000-7000 பேர்களுடைய பேரை உங்களால் நீக்க முடியும். இதுதான் தேர்தல் ஆணையம், இந்த நாட்டு அரசாங்கம் செய்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா
7 லேப்டாப்ஸ் மற்றும் அங்கே கைப்பற்றப்படவில்லை. இதே போன்று கட்டாதாருடைய வீட்டுக்கு எதிரில் ஒரு இடத்துல எரிஞ்ச காகிதங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த காகிதங்களை பிரட்டி பார்க்கும்போது அது ஒரு வோட்டர்ஸ் லிஸ்டோடைய டேட்டா. அப்போது இந்த பிரச்சனை வெளிவந்த உடனே வீட்டில் இருந்த அந்த காகிதங்கள் ஃபார்ம் 7 அதில் கிடச்சிருக்கு, அந்த எரிஞ்சு போன சாம்பலில். அதை அப்படியே கரைக்க பார்த்திருக்கிறார்கள், அழிக்க பார்த்திருக்கிறார்கள், தீ வைத்து கொளுத்த பார்த்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை த இந்தியன் எக்ஸ்பிரஸை சார்ந்த ரிப்போர்ட்டர்ஸ்கள் படம் பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை சார்ந்த ரிப்போர்ட்டர்ஸ்களும் அதை ரிப்போர்ட் செய்திருக்கிறார்கள். இதை பற்றி கட்டாதாரிடம் கேட்டபோது, இல்லை இதை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, நான் ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, எனக்கிட்ட இந்த மாதிரியான லிஸ்டெல்லாம் இருக்கும், இப்போ எங்களுக்கு இது தேவைப்படல, தீபாவளி வந்தது, தீபாவளியுடைய அந்த சுத்தமொத்தம் பண்ணுறபோது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய காகிதம் தானே என்று என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய வேலைக்காரன் இந்த வேலையை பார்த்துருக்கேன், எனக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. இது கட்டாதாருடைய விஷயம். சரி, இப்போது ஒரு சில கேள்விகள் இருக்குது. ஆனால் அதற்கு முன்பு ராகுல் காந்தியுடைய அந்த அலிகேஷனை ஒரு முறை பார்த்து விடுங்கள், எந்த விதமாக இந்த ஓட் சோரி எக்ஸ்போஸ் ஆனது. ராகுல் காந்தி தன்னுடைய பிசி 2வில், அதாவது முதல்ல ஆட் எப்படி பண்ணுறது, எப்படி அந்த ஓட்டு சோரி நடக்கிறது என்று, இங்கே எப்படி டிலீட் செய்கிறது, எப்படி இந்த ஓட்டு திருட்டு நடக்கிறது என்கிற அந்த அலிகேஷன் எடுத்து வைக்கிறார். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலந்த் என்கிற கான்ஸ்டிடுவன்சியில் 6018 ஓட்டர்ஸ்களை நீக்கக்கூடிய முயற்சி நடந்ததாக கூறியிருந்தார். எப்படி இது நடந்தது? ஒரு பெண்மணி கோடாபாய், இந்த இன்வெஸ்டிகேஷனில் அதுவும் வெளிவந்திருக்கிறது. கோடாபாய் என்கிற பெண்மணி, இவருடைய வயது 63. இவர் பேரில் கிட்டத்தட்ட 12 ஓட்டர்ஸ்கள், பூத் நம்பர் 37 இருக்கக்கூடிய 12 ஓட்டர்ஸ்களுடைய பேரை ஒரே பெண்மணி நீக்கும்படி அந்த தகவல். இது மட்டுமல்ல, கோடாபாய் பயன்படுத்திய அந்த ஃபோன் நம்பரை பார்த்தீர்கள், அந்த ஃபோன் நம்பருக்கான லிஸ்ட்டும் வெளிவந்து விட்டது. பயன்படுத்திய ஃபோன் நம்பர் பார்த்தீர்கள்னா எதுவுமே இந்த பெண்ணை சம்மந்தப்பட்ட ஃபோன் நம்பர் கிடையாது, வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நம்பர்ஸ். இது போன்று ஒரு 75 ஃபோன் நம்பர்ஸ்களை எஸ்ஐடி கண்டுபிடித்திருக்கிறது. இந்த ஃபோன் நம்பர் யாருடைய ஃபோன் நம்பர்? ஏழை தொழிலாளர்களுடைய ஃபோன் நம்பர், போலீஸார்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள், இது போன்ற ரிலேட்டிவ்ஸ் அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸ். அவர்களுக்கே இந்த நம்பர் பயனில் இருப்பதாக கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இந்த ஓட்டை எல்லாம் டெலீட் செய்யவில்லை. அப்போ எப்படி அந்த ஆக்சஸ் உங்களுக்கு கிடைத்தது? இந்த கேள்வி இங்கே வருகிறதா? இல்லை. இது மட்டுமல்ல, சூரியகாந்த் என்கிற இன்னொரு நபர் 12 ஓட்டர்ஸ்களை வெறும் 14 நிமிடத்தில் டெலீட் செய்வதற்கான முயற்சியை செய்திருக்கிறாராம். ஜஸ்ட் இன் 14 minutes 12 applications. எப்படி இது நடந்தது? அப்போது ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டது, ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேரை இவருக்கு பயன்படுத்தி ஒரு கால் சென்டர், ஒரு டேட்டா சென்டர் போன்ற இந்த ஒட்டுமொத்த ஓட்டு திருட்டை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை தான் ராகுல் காந்தி எடுத்து வைத்தார். அதுதான் இப்போ எஸ்ஐடி ரிப்போர்ட்டும் வெளிவந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, நாகராஜ் என்கிற ஒரு நபர் 4 பேருடைய ஓட்டை வெறும் 36 நொடிகளில் நீக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். 36 secondsல 4 நபர்களுடைய ஓட்டை. ஹவு? ஹியூமனால் பாசிபிளே கிடையாது. கம்ப்யூட்டரில் கூட நீங்கள் டைப் அடித்து ஒரு ஃபார்மை நிரப்பி அது அப்ளிகேஷன், அதில் உங்களுக்கு ஓடிபியெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் நடந்து அந்த ப்ராசஸ் நடத்துவதற்கு எப்படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிடிக்கும். இங்கே 36 நொடிகளில். இது மட்டுமல்ல, சீரியல் நம்பர், இந்த அப்ளிகேஷன், இந்த சாஃப்ட்வேர் எப்படி டிசைன் செய்யப்பட்டது என்றால், சீரியல் நம்பர் 1 ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பரில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை நீக்கி விட்டுருங்க. ஸோ ஒரு ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் வழியாக இந்த வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் எப்படி எலெக்ஷன் கமிஷன் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் தில்லுமுள்ளு வேலையை பார்த்திருக்கிறது. பிப்ரவரி 2023 ஆண்டு முதல் எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படுகிறது. மார்ச் 2023 ஆண்டு இந்த வழக்கு கர்நாடகா சிஐடி கையில் மாற்றப்படுகிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் ஏராளமான டீட்டெயில்ஸ்களை சிஐடி கேட்ட பின்பு கூட எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆகஸ்ட் மாதம் 2023 ஆண்டு பார்ஷியல் டீட்டெயிலை கொடுத்திருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்த விளக்கம், ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸை கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டதுக்கு கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஜனவரி 2024 ஆண்டு கர்நாடகா சிஐடி இன்னொரு கடிதத்தை எழுதுகிறார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு. பதில் கிடைக்கிறதா? கிடையாது.
இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கர்நாடகா சிஐடி 18 கடிதங்களை தேர்தல் ஆணையத்திடம் அனுப்பியிருக்கிறார்கள். எதற்குமே பதில் கிடைக்கவில்லை. ஜான்வரி 2024 ஆண்டு தொடங்கி இன்னைக்கு வரை, அதாவது இன்னைக்கு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியில் இருக்கிறோம், இன்னைக்கு வரை எந்த கேள்விக்கான எந்த விதமான விடயமும் கிடைக்கவில்லை. இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மகாராஷ்டிராவில் 6850 ஃபேக் ஆன்லைன் எடிஷன் நடந்திருக்கிறது ஒரே கான்ஸ்டியூன்சியில். ரஜோரா அசம்பிளி என்கிற அந்த கான்ஸ்டியூன்சி, ஆனந்தில் டெலிஷன், ரஜோரால் எடிஷன். ஸோ எடிஷன் டெலிஷன் என்கிற இந்த ஒட்டுமொத்த கேமை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆனால் இப்போதான் வெளிவரக்கூடிய அந்த கேள்வி, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில் 4 கேள்விகள் என் மனதில் வருகிறது. முதல் கேள்வி, இந்த 4,81,000 ரூபாய் இதற்கான சோர்ஸ் எங்கே, எப்படி அந்த பணம் கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, எப்படி அந்த அஷ்ஃபாக் என்கிற நபர் ஹையர் செய்யப்பட்டார், இந்த விஷயத்திற்கான விளக்கம். ரெண்டாவது, வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் மணி அண்ட் ஹூ பேட், யார் இந்த பணத்தை கொடுத்தார், அதற்கான அந்த லைன் அப், டைம் லைன், அதுவும் வெளியில் வரணும். இதை தாண்டி நீங்கள் பாருங்கள், வாட் இஸ் ஆல்சோ நாட் நோன் டு ஹவ் தீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் for this fake voters deletion request got access to EC portal using fake credentials. எல்லாமே fake credential. ஃபோன் நம்பர் தப்பு, ஒரு நபருடைய பெயரை பயன்படுத்தி, அவருடைய எபிக் நம்பரை பயன்படுத்தி, அவருடைய ஓட்டர்ஸ் ஐடியை பயன்படுத்தி இந்த vote deletion என்கிற வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது. ஸோ அந்த டேட்டா எப்படி இந்த நபர்கள் கையில் கிடைத்தது, எப்படி அந்த தேர்தல் ஆணையத்திடம் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் டேட்டாக்கள் அதை ஆக்சஸ் செய்து இந்த ஓட் டெலிஷனுக்கான முயற்சியை இவர்கள் கையில் எடுத்தார்கள். எதற்காக தேர்தல் ஆணையம் இதுவரை அமைதியாக இருக்கிறது? எதற்காக பிஜேபி தேர்தல் ஆணையத்திற்காக டெஃபென்சிவ் வேலையை பார்த்து வருகிறார்கள்? அவர்களுக்கு என்ன தேவை? அப்போது ஓட்டு திருட்டால் யாருக்கு லாபம் போய் சேர்கிறது? நிச்சயமாக பிஜேபிக்கு. அதனால்தான் அவர்கள் பதற்றத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது பிஜேபி எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அது கர்நாடகா எஸ்ஐடியெல்லாம் நம்ப முடியாது, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது, அதனால் அவர்கள் இதை செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் வரக்கூடிய பீகார் தேர்தலை முன்னிட்டு இது போன்ற துஷ்பிரச்சாரத்தை செய்து தேர்தல் ரிசல்ட்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள். இது கிடையாது. இந்த விவகாரம் பிப்ரவரி மாதம் 2023ஆம் ஆண்டே தொடங்கிவிட்டது. அதற்கான ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வில் ஏராளமான கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கான விடயத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை, மறைத்து வந்தார்கள். அதனால்தான் ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டு. ஞானேஷ்குமார் யார் குற்றவாளியாக இருக்கிறார்களோ அவரை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார். அந்த குற்றவாளி யார் என்று உங்களுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்து வச்சு விட்டோம். பிஜேபியை சார்ந்த சுபாஷ், முன்னாள் எம்எல்ஏ, அவருடைய மகன்கள், அவருடைய அசோசியேட், இது போன்ற நபர்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்களை பிடித்து அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து ஒரு பேரை நீக்குவதற்கு 80 ரூபாய் பேரம் பேசியிருக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு ஜனநாயகத்தை வெறும் 80 ரூபாய் விலை பேசி முடிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக, QR கோட் வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.